பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்த நாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் பற்றி திமுக எம்பி திருச்சி சிவா சர்ச்சையாக பேசியுள்ள நிலையில், திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு செய்தியாளர் சந்திப்பில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை பதிலளித்துள்ளார். TR பாலு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினரான நானும் தொகுதியில் திருப்பெரும்புதூர் தொகுதி தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி, அங்கு சாலைகள் அடிக்கடி பழுதாகிவிடுகிறது. ஆகையால் திருப்பெரும்புதூர் தொகுதி தான் தமிழ்நாட்டில் முதன்மையாக வரி செலுத்துகின்ற GST ஆகட்டும், தமிழ்நாடு கூட்ஸ் வரிகளாகட்டும் செலுத்துகின்ற ஒரு வணிகம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. அங்கே சாலைகளும் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் மனுவாக பெற்று ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்களும் நானும் மாண்பு முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறோம். அதை பரிசீலித்து ஊரக தொழில் அமைச்சரிடம் கலந்து பேசி என்னென்ன உடனுக்குடன் செய்ய முடியுமோ, உங்கள் தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற தொகுப்பில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதாக மாண்பு முதலமைச்சர் என்னிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலுவிடமும் உறுதியளித்திருக்கிறார். அது முடிஞ்சு போச்சு. அது முற்றுப்புள்ளி நேற்றுக்கே காலையில் வச்சாச்சு. ரைட், தேங்க்யூ. யார் யாரு ஆடு நினையதுன்ட்டு ஓனாய் அழுவுமா, அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு. என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்த நாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே BJP RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.